முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ்க்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு மறு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து ஓபிஎஸ் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது உச்சநீதிமன்றம். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார். வெங்கடேசன், வணக்கம். கூடுதல் தகவல்கள் என்ன? வணக்கம். கடந்த 2001-2006 ஆண்டுகளில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் வருவாய்த்துறை அமைச்சராக பதவி வகித்த ஓ பன்னீர்செல்வம் வருமானத்துக்கு அதிகமாக 1,77,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள் குவித்ததாக 2006 ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. அவரது குடும்ப உறுப்பினர்களையும் இந்த வழக்கில் சேர்த்தது. இந்த வழக்கு என்பது மீண்டும் அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த பிசினஸ் ஆரம்பிக்க இடமெல்லாம் இல்லைன்னு சாக்கு போக்கு சொல்லாதீங்க. இங்க ஒருத்தர் வீட்லயே டெரகோட்டா பிசினஸ் செஞ்சு வருஷம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. வழக்கு ரத்து செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கை தானாக முன்வந்து விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த சொத்து குவிப்பு வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தார் சார்பில் ஒரு மேல்முறையீடு மனு என்பது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அந்த மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ரிஷிகேஷ் ராய், எஸ்.பி.என். பாட்டி ஆகியோர் அமர்வு விசாரித்தது. இதில் ஓ பன்னீர்செல்வத்தின் தரப்பு வாதங்களை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் மறு விசாரணை சொத்து குவிப்பு வழக்கை மறு விசாரணைக்கு நடத்த உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற அந்த உத்தரவுக்கு ஒரு இடைக்கால தடை விதித்ததுடன் மேல்முறையீடு மனுக்களுக்கு 4 வாரங்களுக்கு பதிலளிக்கவும் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கடேசன்.